இரவு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு 5:45க்கு நான் சொல்கிற விஷயத்தை இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? லிஸ்ட் எழுதிக்கிறீங்களா? முதல் நாளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6 விளக்கு வாங்கி வைக்கிறீங்க. அப்புறம் ஒரு மண் தட்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக மண் தட்டு தான். ஓகே, மண் தட்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. மண் பாத்திரம் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்கிக்கோங்க. சந்தனத்தை பன்னீரில் குழச்சி, நல்ல வாசனை உள்ள பன்னீரில் குழச்சி சந்தனத்தை வச்சுக்கோங்க. நல்ல ரெட்டு கலர் குங்குமம், அரக்கு கலர் குங்குமம், நல்ல ரெட்டு கலர் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கிளியர்? அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், என்னது கஸ்தூரி மஞ்சளை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். கரெக்டாக ஒரு 6 மணி அடிக்கிறதுக்கு ஒரு 3 நிமிடங்களுக்கு முன்னாலோ இல்லை 6 மணி அடித்து ஒரு 2 நிமிடங்களுக்கு அப்புறமாகவோ உங்கள் வீட்டு இரவில் மாலை நேரத்தில் நேராக உங்கள் வீட்டு வாசக்காலுக்கு போங்க. எப்பயுமே நம்ம வீட்டு வாசல் படி என்பது, நிலைப்படி என்பது உங்களுடைய குலதெய்வம் நிறைந்து இருக்கக்கூடிய படி. அதனால தான் அந்த இடத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச இடம்ன்றாங்க. லக்ஷ்மி கடாட்சத்தை யார் கொடுக்க போறா? உங்கள் குலதெய்வம் தான் கொடுக்கும். எந்த தெய்வம் காக்கிறதுக்கு முன்னாடியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் குலதெய்வத்தை பர்மிஷன் கேட்கும். அது அப்ரூவல் கொடுக்கணும். என் பிள்ளை தான், என்னை மதிக்கிறவன் தான், கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வம் அப்ரூவல் கொடுத்தாதான் எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் தன்னுடைய அருள் கடாட்சத்தை, அருள் பார்வை உங்கள் மீது தெளிக்கும். இதை தான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிடாட்டில் பரவாயில்ல, உங்களோட குலதெய்வத்தை தயவு செஞ்சு கும்பிட மறந்துடாதீங்க. குலம் காக்கும் தெய்வம்தான் உங்களுடைய அனைத்தையுமே கொடுக்கும். அப்போ இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு வாசப்படியில் மஞ்சள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு 2 வாசப்படியிலும் 2 இடத்துல மஞ்சளை முதல்ல வைங்க. சந்தனத்தை பன்னீரில் குழச்சி வச்சுருக்கீங்க, அது இந்த 3 விரலால் ஒரு பட்டையை போடுங்க 2 பக்கமும். அந்த ரெட்டு கலர் குங்குமத்தில் ஒரு குங்குமம் பொட்டு வைங்க. வச்சிட்டிங்களா? 2 அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 2 அகல் விளக்கையும் உங்கள் வீட்டு 2 வாசப்படியில் வைங்க. இதுவரைக்கும் இல்லாட்டியும் இந்த மாதத்திலிருந்து, இந்த வருடத்திலிருந்து நீங்கள் துவங்கி இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் குடும்பம் செழுமையாக இருக்கும். இந்த நேரத்தில் இழுப்பு எண்ணெய் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். இழுப்பெண்ணெயை தேங்காய் எண்ணெயோடையும் நல்லெண்ணெயோடையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? தேங்காய் எண்ணெயோடையும் நல்லெண்ணெயோடையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இழுப்பெண்ணெய் தான் உங்களுடைய குலதெய்வத்தை இந்த போகி அன்று இழுத்து கொண்டு வந்து வரக்கூடிய தை பிறந்தால் வரக்கூடிய வழியை உங்களுக்கு பிறக்க வைக்கக்கூடிய தனத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த இழுப்பெண்ணெயெல்லாம் சுக்கிரனின் காரகத்துவம். பணம் வேணும், மகாலட்சுமி வேணும் அப்படின்னா இழுப்பெண்ணெயில வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் அது தனப்பிரீத்தி கொடுக்கும்.